அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஸ்பைசி குக்கிங் 360. வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மீனை வாழலைக்கில் வச்சு தான் சமைக்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற வாழை மீன் வறுவலுக்கு தேங்காய் பால் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்து நம்ம சமைக்கிறப்போ அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் அரைக்கும் போது தண்ணி அதிகம் ஊற்றோன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நமக்கு தேங்காய் பால் திக்காக வரணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். மீனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதோட உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும். அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீனை க்ளீன் பண்ணி வச்சு அடுத்து மசாலா ரெடி பண்ணிடலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் ஒயிட் பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பாதி எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டுக்கோங்க. புளிஞ்சு விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப தனியாட்ட போயிடுச்சுனாலும் உங்களுக்கு மீனில் ஒட்டாது. அடுத்து மீன் ஸ்டஃபிங்காக சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இந்த நாளையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து பச்சை மிளகாய், கறிவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி தூள், கரம் மசாலா இந்த ரெண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி ஒரு 70% குக்கானால் போதும். பேலன்ஸ் நம்ம இலையில் வச்சு சமைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்து தோசைக்கல்ல ஆயில் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம மீனை ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் இலையோடு சேர்த்து பண்ண போகிறோம். அடுத்து எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கல்மீன் மெத்தடு தான். கல்மீனில் மசாலா சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருவோம். மீனை ஒரு 70% வேக வச்சிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம அப்படியே சாப்பிட போகிறது கிடையாது. இலையோடு வச்சு திரும்ப சமைக்க போகிறோம். அதனால் நீங்கள் உப்பையே ஃபுல்லாக வேக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இலை கூட வச்சு சமைக்கிறப்போ கறி ஃபுல்லாக தனித்தனியாக வந்துடும். அடுத்து இலையை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அது எதனாலனா அப்போ தான் வளைக்கிறப்போ உங்களுக்கு இலை உடையாமல் இருக்கும். அடுத்து மீனை எப்படி இலையில் வச்சு பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்லில் ஒரு 70% வேக வச்ச மீனை மேலே வச்சு அதுக்கப்புறம் திரும்ப வெங்காயம் தக்காளி மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இப்போது எல்லா மீனையும் இலையில வச்சு கட்டியாச்சு. வாங்க அடுத்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் சூடாக இருந்ததுக்கப்புறம் நம்ம வாழை இலையில கட்டி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி வாழை இலையில வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வாழை இலையோட வச்சு சமைச்சு சாப்பிட்றப்போ அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் மீனை இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள், உங்களுக்கும் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லா மீனும் ஃப்ரை ஆகிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாசமே கமகமன்னு இருக்கு. வாசம் அப்படியே சாப்பிட தூண்டுது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாழை மீன் வறுவலுக்கு மீன் செலக்ட் பண்ணும்போது முள் ரொம்ப கம்மியாக இருக்க மீனாக பார்த்து வாங்குங்க. முள் அதிகமாக தான் சாப்பிட்றப்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அது ஃப்ளேவரே கெடுத்து விட்டுரும். வாயை கரையுது. அப்படியே அந்த மீனோட அந்த வெங்காயத்தை அப்படியே உள்ளே வச்சு